வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1089, விண்வெளி உணர்ந்தால் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 9/1/1967 இக்கவியை நமக்கு தந்திருக்கிறார். விஞ்ஞானம் சிறப்புற்று விண்வெளியை பெற்றால், விஞ்ஞானம் சிறப்புற்று விண்வெளியை பெற்றால் அஞ்ஞானம் மறைந்துவிடும், அன்பும் அருளும் பொங்கி மெய்ஞானம் ஒளி வீசும், மெய் உயிர் அறிவறிய இஞ்ஞால முழுமைக்கும் ஏற்றமுறும் இன்பமே. வாழ்க வளமுடன். விஞ்ஞானம் சிறப்புற்று விண்வெளியை பெற்றார். அறிவின் உயர்வாக பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்பதாக இயற்கையை பார்த்து ஒவ்வொன்றும் அறிவார்த்தமாக செயல்பட்டு இந்த விண்கலம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்வதாக தன்னுடைய அறிவை உயர்த்தி கொண்டு அனைத்து கருவிகளையும் கொண்டு தன்னுடைய அறிவின் செயல்பாடாக கருவிகளை அமைத்து கொண்டு இந்த விண்வெளியை ஆராய்ச்சி செய்வதாக நம் அறிவு மாறினால் அஞ்ஞானம் மறைந்துவிடும். அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவின் குறைபாடு என்றும் அறியாமை என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவின் குறைபாடு நீங்கிவிடும், மறைந்துவிடும். அவ்வாறு மறையும் போது அன்பும் அருளும் பொங்கி, அன்பு என்பது அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணத்தில் கொள்வது அன்பு. அருள் என்பது அனைவருக்கும் சென்று சேர்ந்து அனைவரும் இவ்வாறு மாற வேண்டும் என்று மனதில் கொள்வது அருள். இந்த அன்பும் அருளும் பொங்கி என்று கூறுகிறார். பொங்கிவிட்டால், தன்னிலிருந்து பொங்கிவிட்டால் அனைவருக்கும் சேரும் வழியும் என்று பார்க்கிறோம். மெய்ஞானம் ஒளி வீசும், மெய்ஞான ஒளியாக மெய்ப்பொருளாக அறிவே மாறி இருக்கும் போது மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனில் துன்பமில்லை, இன்பமே எங்கெங்கும் இருக்கிறது. அந்த இன்பத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதாக ஒளி வீசும், ஒளி அனைவருக்கும் சென்று சேருவதாகத்தான் வெளிச்சத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு மெய்ஞானம், அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த அந்த அறிவு ஒளி வீசும். அந்த ஒளியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் மெய் உயிர் அறிவறிய, மெய்ப்பொருளாக இறைவனை உணர்ந்து கொள்ளுதல். உயிர் என்பது ஜீவன் சிவலிங்கம் என்பது அறிவறிய மெய்ப்பொருள் உணர் அறிவாக தன்னை மாற்றிக்கொள்ள, அந்த தானே இறையின் தன்மைதான்
இறைவன் அனைவருக்கும் அனைத்தையும் எவ்வாறு கொண்டு சேர்க்கிறானோ அவ்வாறு நாம் மாற வேண்டும் என்ற அந்த அறிவு மலர்ந்த போது இஞ்ஞாலம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏற்றமுறும். பிரபஞ்சத்தை விளங்கவும் பிரபஞ்சத்திலிருந்து அனைத்தையும் அனைவரும் துய்த்து உய்யவும் அந்த இன்பம் அனைவருக்கும் கிட்டுவதாக மாறும். ஆக விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய, அஞ்ஞானம் நீங்க, மெய்ஞானம் அனைவருள்ளும் பொங்கி ததும்ப ஒளி வீசும் அந்த நிலையே அறிவறியும் நிலை. இந்த ஆறாவது அறிவை கொண்டு முற்றறிவாக பேரறிவாக கூடிய அந்த அறிவை நாம் அறிந்து இன்பமுற்று அனைவருக்கும் அந்த இன்பம் கிடைப்பதாக தன்னை மாற்றிக்கொள்வதுதான் விண்வெளி உணர்ந்தால் இந்த நிலை வரும் என்பதை கூறும் குருவினுடைய கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. கவிதந்த குருவிற்கும் என்னுள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.